நீ தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 58. சந்திரன் இல்லா வானம், தாமரை இல்லா பொய்கை, மந்திரி இல்லா வேந்தன், மதகரி இல்லா சேனை, சுந்தர புலவர் இல்லா தொல்சபை, சுதர் இல் வாழ்வு, தந்திகள் இல்லா வீணை, தனமில்லா மங்கை போலாம். பயன் அளிக்காதவை. சந்திரன் இல்லாவானம், சந்திரன் இல்லாவானம், தாமரை இல்லா பொய்கை, மந்திரி இல்லா வேந்தன், மதகரி இல்லா சேனை, சுந்தர புலவர் இல்லா தொல்சபை, சுதர் இல் வாழ்வு, தந்திகள் இல்லா வீணை, தனமில்லா மங்கை போகலாம். சந்திரன் இல்லாத வானம். சந்திரன் இல்லாத வானம், தாமரை கொடியில்லாத நீர்நிலை, நல்ல அமைச்சரை பெறாத மன்னன், மதத்தையுடைய மலை போன்று யானை இல்லாத படைகள், நல்ல புலவர் இல்லாத பழமையுடைய அவை, பிள்ளைகள் இல்லாத வாழ்க்கை, நரம்புகள் இல்லாத வீணை என்ற இவையாவும், 2 தனங்களும் இல்லாத மங்கையர் இன்பம் போல வீணானவையாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். சந்திரன் இல்லா வானம், தாமரை இல்லா பொய்கை, மந்திரி இல்லா வேந்தன், மதகரி இல்லா சேனை, சுந்தர புலவர் இல்லா தொல்சபை, சுதரியில் வாழ்வு, தந்திகள் இல்லா வீரை, தனமில்லா மங்கை போலாம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 58வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.